பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, நாம் இந்த யோவான் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே 38 வருடமாய் வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு மனிதன், அந்த மனிதன் பெதஸ்தா எண்ணப்பட்ட ஒரு குளத்தண்டையிலே சுகத்துக்காக காத்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் தெரியுமா? சில சமயங்களிலே அந்த குளத்தை தேவதூதன் ஒருவன் இறங்கி அந்த குளத்தின் தண்ணீரை கலக்குவான். அந்த தண்ணீர் கலங்கின பின்பதாக யார் அதில் முந்தி இறங்குவார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதி கொண்டிருந்தாலும் சுகமடைவார்கள். ஆனால் 38 வருடமாய் வியாதியோடு படுத்திருந்த அவனோ சுகமடையாமல் என்றாவது ஒரு நாள் சுகம் கிடைக்குமோ என்கிற அந்த ஏக்கத்தோடு காத்து கொண்டிருந்திருப்பான் அல்லவா? இயேசு அவனை ஒரு நாள் சந்தித்தார். நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். அவனோ, குளம் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய்விட யாரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளாக வேறொருவன் எனக்கு முன்பதாக இறங்கி விடுகிறான் என்றெல்லாம் சொன்னான். இயேசு அவனை சந்தித்து அன்றைக்கு அவன் எதிர்பார்த்திராத ஒரு விதத்திலே அவன் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள செய்தார். அன்பரே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறபடி அற்புதங்கள் நடக்கவில்லையோ, சோர்ந்து போனீர்களோ, தேவன் உங்களை சுகமாக்குகிறதற்கு, உங்களுக்கு அற்புதம் செய்கிறதற்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதில் நிச்சயமாய் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் 38 வருடமாய் அந்த பெதஸ்தா குளத்தண்டையிலே காத்திருந்த மனிதனுக்கு நீர் அற்புதம் செய்ததை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, பல ஆண்டுகளாய் உம்முடைய அற்புதத்திற்காய் ஏங்கி நிற்கிற காத்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா விதமான காத்திருப்புகளுக்கும் ஒரு முடிவு உண்டாக்கும்படியாய் கர்த்தர் தம்முடைய வல்லமையுள்ள கரத்தை நீட்டி உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக. நீர் செய்கிற அற்புதத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சீக்கிரத்தில் அற்புதம் செய்வீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.